எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ வந்து நேத்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலா டக்குன்னு உடனே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வைரலா பார்க்கப்பட்டுச்சு. எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் குழந்தை வந்து ஒரு டீச்சருக்கு வந்து மசாஜ் பண்ற மாரி வீடியோ. ரொம்ப வைரலா போச்சு. என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில அ அரசு தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல்னு நெனைக்கிறேன். சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கு. அந்த குழந்தை வந்து டீச்சர்ஸ் கீழ படுத்து மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. டீச்சருக்கு வந்து மசாஜ் பண்ணி விடும் அந்த குழந்தை. கால வச்சு மேல மிதிக்கிற மாரி ஒரு வீடியோஸு, அப்புறம் அந்த பூரிக்கட்டைய வச்சு உடம்புல சுத்துற மாரி ஒரு வீடியோஸு, அமுத்தி விடுற மாரிலாம் பல விஷயங்கள் நடக்குது. இத யாரோ வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டுருக்காங்க. அ ஒரு ஒரு டீச்சர் மட்டும் இல்ல 2 டீச்சர். 2 டீச்சர் படுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்கள வந்து மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கும் மசாஜ் பண்ணி விட்டுருக்கும். குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அ இத வந்து வீடியோ எடுத்தவங்க சோசியல் மீடியால போட்டோனே, இது பெரிய பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஏன்னா, இந்த ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். குழந்தை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? குழந்தைங்க மெயினா ஸ்கூலுக்கு காரணம் நல்ல ஒழுக்கத்த கத்துக்கணும். நல்லா சொல்லித் தருவாங்க. மாதாபிதா குரு தெய்வம் அப்படிங்கிற மாரி டீச்சர்ஸ் இந்த மாரி நடந்துட்டாங்க அப்படின்னா, பாருங்க எவ்வளோ ஒரு இதே அவங்க குழந்தையா இருந்தது, அவங்க குழந்தைக்கு வேற ஒரு டீச்சர் இது மாரி மசாஜ் பண்ண சொல்லி, பண்ண சொன்னாங்கன்னா, இவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாரு படிக்க போறா? அது மிடில் கிளாஸ் உள்ள ஃபேமிலி, கஷ்டப்படுறவங்க தான் போறாங்க. பண வசதி உள்ளவங்க சிபிஎஸ் ஸ்கூலு, பெரிய பெரிய தனியார் ஸ்கூலுக்கு போறாங்க. ஏழையா இருக்கிற குழந்தைங்க மட்டும் தான் பிரைவேட் ஸ்கூல், தனியார் ஸ்கூலுக்கு அதிகமா போறாங்க. அப்படி இருக்கையில இந்த மாரி ஒரு பிஹேவியர் வந்து எவ்வளவு ஒரு ஒரு அசிங்கமான பிஹேவியர். ஒழுக்கத்த சொல்லி தர டீச்சர்ஸ் இந்த மாரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல் எந்த நிலைமையில இருக்குன்னு நெனச்சு பாருங்க. இப்போ வந்து நான் படிக்கும்போதெல்லாம், ஸ்கூல் நான் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருப்பாரு. அவர் பேர சொல்ல விரும்பல. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். என்னோட என்னோட சர்க்கிள்ல படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த வாத்தியார் வந்து வருவாரு. வந்தோனே கால் நீட்டிருவாரு. கால் நீட்டினோனே அவருக்கு வந்து ஒரு 2 கையாள் இருப்பாங்க. வலது பக்கம், இடது பக்கம் 2 கையும் தொங்க போட்டு கை அமுத்தணும். விரல்ல சொடக்கு போடணும். 2 பேரு. அவருக்கு போய் இங்கருந்து 1/2 கிலோமீட்டர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். அவரு சொன்ன ஹோட்டல்ல போய் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்கணும் மதியானத்துக்கு. எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாது. ஊம அடிப்பாரு. அப்படி கிளாஸு இப்ப புத்தகத்துல கிளாஸ் எடுக்கிறாருன்னா, அந்த கிளாஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்காதுங்கிறது அவருக்கே தெரியும். அந்த லட்சணத்துல கிளாஸ் எடுப்பாரு. அவரு கைய அமுத்தி விட 2 பேரு, கால அமுத்தி விட 2 பேரு, சோறு வாங்கிட்டு வர ஒரு ஆளு. ஆ கிளாஸ் எடுக்கிறதும் அந்த அளவுக்கு குவாலிட்டி எடுக்க மாட்டாரு. வருவாரு, புத்தகம் கடகடன்னு படிப்பாரு, போயிட்டே இருப்பாரு. பரீட்சை எழுதப்பாரு. ஆ பரீட்சையில ஒழுங்கா எழுதலையா, ஊம அடிப்பாரு. நல்லா கம்ப வச்சுட்டு நாய் அடிக்கிற மாரி அடிப்பாரு. வீட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. "ஏன் நீ அடிச்சீன்னா?" வீட்ல சொல்லுவாங்க, "தப்பு நீ இப்ப அடிச்சிருப்பாங்க போ" அப்படின்ருவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த மாரி ஒரு அன்குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வந்து இருக்கும்போது, அப்போ எப்படி இந்த குழந்தைங்க மனசுல இது ஆகும்? ஒரு டீச்சர் வாத்தியாருக்குள்ள ஒரு வன்மனை உருவாகுமா? உருவாகாது. நாங்க உட்கார்ந்திருப்போம். நான் 7த் கிளாஸ் படிக்கும்போது நெனைக்கிறேன். இங்கிட்டு கேர்ல்ஸ், இங்கிட்டு பாய்ஸ். நடுவுல கேப் இருக்கும். வாத்தியார் நடந்து போறதுக்கு, வர்றதுக்கு கேப் இருக்கும். கேப் வச்சுட்டு படிச்சுட்டே வருவாரு. புத்தகத்த படிச்சுட்டே வருவாரு. நாங்க கவனிச்சுட்டே இருப்போம். பெண்கள் பக்கம் எப்பவுமே அந்த கம்பு வச்சுக்க மாட்டாரு. அந்த ஸ்டிக் வந்து பெண்கள் பக்கம் போவாது. பசங்க பக்கம் தான் போவாரு. படிச்சுக்கிட்டே சைடுல உட்கார்ந்திருப்பான் தெரியுமா? அவன சட்டு, சட்டு, சட்டுன்னு அடிச்சுட்டே போவாரு. சும்மா டைம் பாஸ். இப்ப அவரு வராரு அப்படின்னா, ஒரு வரிசைக்கு 5 பேரு. மொத்தம் 5, 6 வரிசை இருக்கு. அந்த 5, 6 வரிசையில அடிச்ச உடனே ஒவ்வொருத்தனும் அவர் வந்தாவே அப்படியே ஒதுங்கி, ஒதுங்கி, ஒதுங்கி 5 பேத்த கொண்டு மூலையில கொண்டு சாத்திருவாய்ங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைலா அதாவது ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலா டீச்சர்ஸ் இருக்காங்க. நான் படிக்கும்போது கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு பேனா வாங்கி குடுத்துறது. அதாவது பணம் கட்ட வசதி இல்லையா? நோட்டு வாங்க வசதி இல்லையா? காசு குடுத்து நோட்டு வாங்கிட்டா போ! அப்படின்னு சொல்ற வாத்தியார்கள் நானும் பார்த்திருக்கேன். அதே ஸ்கூல்ல பார்த்திருக்கேன். ரொம்ப இருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த மாரி ஒரு பிஹேவியர் இருக்காங்க. எல்லாத்துலயும் இருக்காங்க இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ வந்து முந்தா நாள் நெனைக்கிறேன். ஆந்திரால ஒரு இதே மாரி வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பையன் வந்து ஆ வாத்தியார நெஞ்சில குத்துற மாரி அடிக்கிறான். இந்த வாத்தியார் அழுதாரு. இப்ப அப்படியே மாறி போச்சு. ஃபர்ஸ்ட் 2000கள் 90கள்ல பிறந்த 80, 90கள்ல பிறந்தவங்களுக்குலாம் வாத்தியார் போட்டு நாய் அடிக்குமா அடிப்பாங்க. இப்போ வந்து வாத்தியார பசங்க அடிக்கிறாங்க. ஏறுனா ரயிலு, இறங்குனா பெயிலு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல மாறி மாறி போச்சு. இப்ப டீச்சர்ஸ் எல்லாமே நல்ல கண்ணோட்டத்துல குழந்தைங்க நல்லா சொல்லிக் குடுக்கணும் கண்ணோட்டத்துல மாறிட்டாங்க. ஆனா பசங்க நமக்கு எது கெத்து, நமக்கு இதான் கெத்து, டீச்சர எதிர்த்து பேசுறது தான் கெத்து, டீச்சர கலாய்க்கணும். அதான் நம்ம கெத்து, ரவுடிசம் பண்ணணும். இந்த மனநிலையில உருவாயிட்டாங்க. இவங்கள யாரு காப்பாத்த முடியும்? யாரும் காப்பாத்தவே முடியாது. நல்ல ஒழுக்கங்கள் இல்லைன்னா, தனி மனிதன பொறுத்தளவுல இந்த நாடு என்னதான் நம்ம செல்வாக்கா இருந்தாலும் முன்னேறது ரொம்ப கஷ்டம்.
இந்த வீடியோ வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வீடியோ, கவர்மெண்ட் ஸ்கூல் நடந்த வீடியோ பல பேரை வந்து வருத்தத்துக்கு உள்ளாகிருக்கு. ஒரு இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா? குழந்தைகளை மசாஜ் படுத்துக்கிட்டு குப்புறப்படுத்திக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணி மசாஜ் பண்றதுக்கு. அவங்களுக்கு பெரிய இடத்துக்கு அந்த ரிப்போர்ட் மேல வரைக்கும் போனதுக்கு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.